ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டம் குறித்த இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது. முதல் பகுதியில் இதன் நோக்கம், கிராமப்புற இளைஞர்களை முக்கிய இலக்காக கொண்டு ஏன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது, இதில் உள்ள பயிற்சி முறைகள் போன்ற பல்வேறு தகவல்கள் குறித்து சொன்னீங்கம்மா. இப்ப இரண்டாவது பகுதியில் இந்த திட்டம் இளைஞர்கள் வாழ்வில் ஏற்படுத்தியுள்ள மாற்றம், வெளிநாடுகளில் உள்ள வேலை வாய்ப்புகள், பயிற்சி நிறுவனங்களில் அரசின் கண்காணிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு 80% வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க மேம். மீதம் 20% சுய தொழில ஈடுபடலாம் அப்படிங்கிற போது அதற்கான நிதி எப்படி வருது மேம்? இப்போ சுய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பாக்கி இருக்கிற 20% தான் அலௌடே. அப்போ அந்த 20% சுய வேலை வாய்ப்பு பண்ணும்பொழுது எனக்கு முதலீடு அப்படிங்கிறது வேணும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் கிரெடிட் லிங்கேஜ் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பேங்க் மூலமாக, பேங்க்கில் இந்த மாதிரி முதல்ல தொழில் தொடங்குறவங்களுக்கான நிறைய திட்டங்கள் மத்திய அரசுலேருந்து இருக்குது. அந்த திட்டங்களில் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை தாண்டி இவங்க போகும்பொழுது இவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது. அண்ட் அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி, ஒரு லோன் ஃபெசிலிட்டி இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குமே இவங்க நிறைய உதவி செய்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பயிற்சி படி போனோம்னா வேலை வாய்ப்பும் எனக்கு உறுதியாயிடுது. எனக்கு வேலை வாய்ப்பு இந்த ஸ்கில்லெல்லாம் வேண்டாம் அப்படின்னாக்கா இந்த கிக் ஒர்க்கர் கேட்டகரியிலுமே எனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்றாங்க. இது ரெண்டுமே வேண்டாம், நான் சுயமாக தான் தொழில் தொடங்குவேன் அப்படின்னா அதுக்கான முதலீடுமே இந்த திட்டத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த 20%ங்கிறது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? நம்ம மாவட்ட அளவிலையா இல்லை மாநில? ஒரு ப்ராஜெக்டா, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த SC/ST-க்கான 50% ஆகட்டும், இல்ல மகளிருக்கான 33% ஆகட்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கான 5% ஆகட்டும், இது எல்லாமே ப்ராஜெக்டா இந்த அளவுல நம்ம ஒரு இத காம்போசிஷனை பார்த்துட்டு இருந்தோம்னா இது நடைமுறைக்கு செயல்படாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, தேசிய அளவுல சதவீதங்கள்ல அவங்க பாத்துக்கிறாங்க. ப்ராஜெக்ட் லெவல்ல இருக்கிறதுல நீங்க எந்த கேட்டகரியில இருந்து வேணாலும் உள்ள கொண்டு வரலாம். ஆனா நீங்க 10 பேரை ட்ரெயின் பண்றீங்கன்னா மினிமம் 7 பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தே ஆகணும். அப்போதான் அந்த ட்ரைனிங் சென்டருக்கான எலிஜிபிலிட்டி. இல்லை என்னால் 7 பேருக்கு வாங்கி கொடுக்க முடியாது, நான் 5 பேருக்கு தான் வாங்கி கொடுப்பேன்னா ப்ரோரேட்டாவாக தான் என்னுடைய செலவினங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணப்படும். ஸோ அது அங்கேயே அவங்க ஒரு செக் மெக்கானிசம் வச்சிருக்காங்க. 7 பேருக்கு நான் மினிமமாக வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். 7 பேருக்கு தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன்னா அதில் 20% இந்த மாதிரி நான் எல்லாரையுமே கொண்டு போய் கிக் ஒர்க்கராக போட்டுட்டு அந்த 7 பேருக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன்னு என்னால் கணக்கு காமிக்க முடியாது. ஸோ அந்த 7 பேருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னா அதில் 80% முறை சார்ந்த ப்ராப்பரான ஒரு வேலை வாய்ப்பு திட்டமாக இருக்கணும். அதில் அந்த PF ESI எல்லாம் கவரா இருக்கணும். 6 மாசத்துக்கான அவங்க வேலை பண்ணிருக்காங்கன்ற ப்ரூஃப் நான் அப்லோட் பண்ணணும். அதுல இருந்து ஒரு 20% இந்த மாதிரி முறைசாரா வேலை வாய்ப்புகளையும் இந்த சுய தொழிலையும் இருக்கலாம். இப்ப இந்த பயிற்சி கொடுக்கிற நிறுவனங்களோ பயிற்சியாளரோ சரியா செயல்படல அப்படின்னா எங்க புகார் அளிக்கலாம்? கௌஷல் இன்ஸ்பெக்ஷன் ஆப் மூலமா அவங்க தீவிரமா கண்காணிக்கிறாங்க. இப்படி பண்ணும்பொழுது ஒரு பயிற்சியாளர் சரியா அவரால் பயிற்சி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்ததுன்னா அந்த பயிற்சியாளருக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன பயிற்சி கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்து இந்த மாதிரியான இதை நீங்க திருத்திக்கிறதுக்கான என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அளிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு அப்புறமும் அந்த பயிற்சியாளர் தன்னை மாத்திக்க முடியல, பெர்ஃபார்மன்ஸை அந்த அப் டு டேட் கொண்டு வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிற்சியாளரை நீக்கிடுறாங்க. இதே பயிற்சி நிறுவனங்களுக்குமே பொருந்தும். அந்த பயிற்சி நிறுவனங்களால கண்டினியூஸா 50% கீழே தான் எனக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியுது. ஆர் அந்த பயிற்சி நிறுவனத்திலிருந்து அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்ட் கிட்ட இருந்து ட்ரெயின் ஆகி வரக்கூடிய இளைஞர்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லை அப்படின்னா அந்த பயிற்சி நிறுவனங்களையுமே அவங்க டிபார் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல அவங்களால இன்னொரு பயிற்சி கொடுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சிஸ்க்கான ஒரு மானிட்டரிங் மெக்கானிசமை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே மேம். இப்போ ஒரு இளைஞர் ஒரு பயிற்சியில சேர்றாரு, கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த பயிற்சி அவரால் தொடர முடியல அல்லது அந்த பயிற்சி அவருக்கு பிடிக்கல அப்படின்னா வேற ஒரு துறையில பயிற்சிக்கு அவர் சேர முடியுமா மேம்? தாராளமா மாறிக்க முடியும். அந்த மாதிரி செக்டர் வைஸ் எங்க வேணாலும் மாறிக்கலாம். இல்ல இங்க வேண்டாம் இன்னொரு ஜியோகிராஃபிக்கு போய் அங்க போய் மாறுறாங்கனாலும் மாறிக்கலாம். எல்லாத்துக்குமே ஆன வாய்ப்புகள் ஓப்பனா தான் இருக்கு. ஆனா அட்டெண்டன்ஸ் எல்லாமே மேண்டேட்டரி, ஆதார் பேஸ்ட் அட்டெண்டன்ஸ் தான். பயிற்சி கொடுக்கறவங்களுக்கும் சரி, பயிற்சி பெறவங்களுக்கும் சரி, எல்லாமே மேண்டேட்டரி மானிட்டரிங்.
இப்போ இந்த தனியார் நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களை கண்காணிக்க அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கம்மா? ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆப் மூலமா வந்து கண்காணிக்கிறாங்க, கௌஷல் பாரத் இன்ஸ்பெக்ஷன் அப்ளிகேஷன் மூலமா. இதுல நம்ம வந்து கண்காணிக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு 3 விதமா நம்ம வந்து பிரிக்கலாம். ஏன்னா பயிற்சி பெறுபவர்கள், பயிற்சி வழங்குபவர்கள், அதை வந்து செயல்படுத்துற ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா சோஷியல் ஆடிட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அப்ரூவ்ட் ஆடிட்டர்ஸ் வந்து அவங்க இந்த ஆடிட்டை பண்றாங்க. ஸோ இவங்க என்ரோல் பண்ணி இத்தனை பேர் பயிற்சி பெறாங்க அப்படின்னு சொல்றவங்க நிஜமாவே அங்க பயிற்சி பெறாங்களா? இது வந்து வெறும் ஒரு ஓகே நான் போய் பார்த்துட்டேன் அவங்க எல்லாரும் பயிற்சி பெறாங்க எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு கையெழுத்து போடுற விஷயம் இல்லை. ஏன்னா ஆடியோ மூலமா, வீடியோ மூலமா, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலமா அந்த இடத்துல இந்த விஷயம் நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு செக் பண்றாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா ஒரு மானிட்டரிங் மெக்கானிசம் இருக்கு. அந்த ஆப்ல வந்து ஒரு மாசமுமே இது வந்து நடக்கணும். ஸோ மாசம் இந்த அப்ரூவ்ட் ஏஜென்சிஸ் அங்க போய் அந்த ஆடிட் பண்ணி அவங்க அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோட ஆடியோ வீடியோவோட அங்க நடக்கிற விஷயங்கள்ல இந்த ஆப்ல பதிவேற்றம் செய்யறாங்க. அதனால ஒரு கண்டினியூஸ் மானிட்டரிங் இந்த திட்டத்தை பத்தி இருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எவ்வாறு வழங்கப்படுகிறது? இந்த நிறுவனங்கள் தான் இந்த பயிற்சிக்கான வேலை வாய்ப்புகளை வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ இந்த நிறுவனங்களுக்கான ஒரு மானிட்டரிங் மெக்கானிசம், ஸோ அவங்களுக்கான ஒரு எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் அப்படின்னா மினிமம் அவங்க பயிற்சி கொடுக்குற அந்த பேட்ச் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க ஒரு 10 பேருக்கு பயிற்சி கொடுத்தாங்கன்னா அதுல 7 பேரை நிச்சயமா அவங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தே ஆகணும். 7லிருந்து 8, அதாவது 70% 85% வரைக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. 85% மேல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறவங்களுக்கு அதுக்கும் மேல இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இதுல நம்ம வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இங்க உள்நாட்டுல இருக்கலாம், உள் மாநிலத்துல இருக்கலாம், உள் மாவட்டத்துல இருக்கலாம், வெளிநாடுகள்ல கூட நம்ம வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறத நம்ம பாக்குறோம். இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற ஒருத்தர் வெளிநாடுகள்லயும் வேலை வாய்ப்பு பெறலாம். நிச்சயமா வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும்பொழுது இன்னொரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வராங்க. என்னன்னா இப்ப நம்ம முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப இந்த கிராமத்துல இருந்து இங்க வெளி மாவட்டத்துல நான் வேலை வாய்ப்புக்கு வரும்பொழுது இடம் புதுசு, சாப்பாடு, இந்த மாதிரி மைக்ரேஷன் சென்டர்ஸ் மூலமா எனக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்து எனக்கு இலவசமா தங்குற இடம், உணவு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து ஒரு சஸ்டெயின் பண்ணி நான் வந்து எனக்கு எதிர்கொண்டு வாழறதுக்கான மொத்த ட்ரைனிங்குமே இதுல கொடுக்குறாங்க. இதே வந்து வெளிநாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நிறைய விஷயம் இன்னும் புதுசு. ஸோ என்னுடைய பாதுகாப்பு புதுசு, எனக்கு விசா, பாஸ்போர்ட், அங்க போனா என்ன பாஷை பேசணும், எங்க போய் இறங்கணும், பல விஷயங்கள் இதுல இருக்கு. அதுக்கான கவுன்சிலிங்கும் கொடுத்து 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வந்து இதுல கொடுக்குறாங்க வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்புக்கு போகும்பொழுது. வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் இந்த திட்டத்தின் கீழ் எவ்வாறு வழங்கப்படுகிறது மேம்? பயிற்சி பெற்ற ஒருத்தருக்கு இந்த திட்டத்தின் கீழ் கண்டிப்பா வேலை உறுதி இல்லையா மேம்? நிச்சயமா. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வழங்குற கம்பெனிஸுமே வந்து நிறைய அந்த கௌஷல் பஞ்சின்னு நான் சொன்னக்கூடிய அந்த டேட்டா பேஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளுமே வந்து நிறைய இருக்கு. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல கூட இதுக்கான ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க வேலை வாய்ப்புக்கு. ஸோ இந்த பயிற்சிக்குள்ள நுழைஞ்சிட்டா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உறுதி செய்யணும் அப்படிங்கறத பல விதத்துல இதுக்கான கண்ட்ரோல் கொண்டு வராங்க. அப்போ இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று வேலைக்கு ஒருத்தர் சேர்ந்துடுறாரு, இந்த திட்டத்தின் கீழான உதவிகள் தொடருமா மேம்? நிச்சயமா. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம், பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கான எந்த துறையோ அதை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கணும், சாஃப்ட் ஸ்கில்ஸ் கொண்டு சொல்லிக் கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நிறைய இளைஞர்கள் என்ன பண்றாங்க, ஒரு 2 மாசம் வேலை பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா திருப்பியும் அவங்க வந்து வேலை விட்டுட்டு திருப்பியும் அதே நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அரசாங்கம் இந்த அளவுக்கு இந்த மொத்த திட்டத்திலையும் செயல்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 80,000 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு இளைஞர் மேலையும் செலவு பண்றாங்க. சோ இப்ப இவ்வளவும் பண்ணி நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்புல கொண்டு போய் உட்கார வச்சதுக்கு அப்புறமா அவங்க இமீடியட்டா வேலை விட்டு போயிட்டாங்கன்னா, அட்ரிஷன் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பை விட்டு போனாங்கன்னா என்ன பண்றது? அதனால இந்த திட்டம் அதையும் சேர்த்து கவர் பண்ணுது. என்னன்னா 6 மாசம் அவங்க வந்து இந்த ரிட்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ 6 மாசம் தொடர்ந்து அவங்கள கண்காணிக்கிறாங்க. வேலையில அவங்களுக்கு இருக்கிற ஏதாவது கஷ்டங்களா இருக்கலாம், சங்கடங்களா இருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படுற அந்த பயிற்சிகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே கூட சப்போர்ட் பண்ணி 6 மாசம் அவங்க வந்து கண்டினியூஸா அந்த வேலையில இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமான ஒரு கண்டிஷன் அப்படிங்கறத இந்த அம்சத்துல கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்துல. சோ அதுவுமே வந்து இந்த நிறுவனங்கள் கொண்டு வராங்க. சோ இந்த நிறுவனங்களுடைய பொறுப்பு ஒரு இளைஞரை ஐடென்டிஃபை பண்ணி எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிட்டு அவங்களுக்கான பயிற்சியை கொடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து வேலை வாய்ப்புல அவங்க நிரந்தரமா தாக்கு பிடிக்கிறாங்களா அப்படிங்கறதையும் 6 மாசம் செக் பண்ணி, அந்த 6 மாசம் செக் பண்றது அப்படிங்கறதுமே வந்து ஒரு தீவிர கண்காணிப்பு மெக்கானிசம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய பிஎஃப், இஎஸ்ஐ, அவங்களுடைய சேலரி ஸ்லிப், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் பிஎஃப், இஎஸ்ஐ இல்ல
இல்லாத நிறுவனங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள்ல எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கும்போது அந்த வேலை கொடுக்கறவங்க கிட்ட இருந்து, அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி நான் அப்லோட் பண்ணணும். ஸோ இது 6 மாசம் தாண்டி 1 வருஷம் வரைக்கும் அவங்க வந்து அந்த வேலையில இருந்துட்டாங்கன்னா 60 நாள் விடுப்பு மட்டும் அலவுடு. 1 வருஷம் அந்த வேலையில இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. ஸோ அரசாங்கத்துடைய எண்ணம் என்னன்னா 1 வருஷம் ஒருத்தர் ஒரு வேலையில இருந்து பழகினாங்கன்னா திருப்பியும் இந்த வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, வேலை இல்லாம நான் வந்து சும்மாவே உட்கார்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு திரும்பி போக மாட்டாங்க அப்படிங்கறத அரசாங்கம் நம்புறாங்க. ஓகே மேம். பயிற்சி பெற்று வேலைக்கு சேர்ந்த பிறகும் உதவிகள், கவுன்சிலிங்ல இருந்து எல்லாமே வந்து இந்த திட்டத்துல கவர் பண்றாங்க. தீன்தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் முக்கிய நன்மைகள் குறித்து சொல்லுங்க மேம். ஸோ இதில் முக்கிய நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய நன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இன்மை இருக்கும் பொழுது இளைஞர்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய தவறான வழிகளில் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு, அது தேசத்துக்கே வந்து கேடு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து தவிர்த்து அவங்களுக்கு அழகாக ஒரு பயிற்சி முறையை கொண்டு வந்து பயிற்சியோட நிறுத்தாம அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங், இப்போ வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து இங்க ட்ரைனிங்குமே வந்து எல்லா இடத்துலயும் பண்ண முடியும்னு நம்மளால சொல்ல முடியாதுல. ஸோ சில இடத்துல அவங்க வந்து டிராவல் பண்ணி வர வேண்டி இருக்கும். அந்த இடங்கள் அந்த மாதிரி டிராவல் பண்ணி அந்த ட்ரைனிங் சென்டருக்கு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 4500 ரூபாய் அவங்களுக்கு வந்து டிராவல் அலவன்ஸே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு டிராவல் அலவன்ஸ், உணவு, இருக்கிற இடம், அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ், சப்போர்ட், ட்ரைனிங், அப்புறமா வந்து வேலை வாய்ப்புக்கு அப்புறம் மைக்ரேஷன் சென்டர் சப்போர்ட், அதுக்கப்புறமாவும் கவுன்சிலிங், இந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பேக்கேஜா இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த திட்டத்தினால நிச்சயமா இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். இப்போ நார்மலா நான் வந்து எனக்கு படிப்பு வரலையோ, இல்ல நான் வந்து ஏதோ ஒன்று படிக்க முடியல, இல்ல இந்த ட்ரைனிங் ஒரு சாஃப்ட்வேரே எடுத்துக்கிட்டா இந்த ட்ரைனிங் ரொம்ப விலை உயர்ந்த ட்ரைனிங்கா இருக்கும், அது என்னால வந்து பணம் கட்டி படிக்க முடியாத நிலைமையில இருக்கலாம். இந்த மாதிரியான பல கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே தீர்வா இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திட்டத்துல எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எந்த ட்ரைனிங் சூட் ஆகுமோ அந்த மாதிரியான பயிற்சியை கொடுத்து இதுல கொண்டு வரதுனால ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமா அவங்களுக்கு கொண்டு வர்றாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் நம்ம பார்த்தோம்னா வேலை வாய்ப்புகள் பல விதங்கள்ல இருந்து, பல செக்டர்ஸ்ல இருந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து 20% சுய வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்ல கிக் ஒர்க்கர்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு எதுவுமே பெருசா எனக்கு ஸ்கில் எல்லாம் வரல அப்படின்னாக்கா நம்ம இந்த டெலிவரியோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல துவங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கா முன்னேறணும்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது அவங்க அடுத்த லெவலுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அடுத்த லெவல் வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட அந்த 1 ஆண்டு நான் சொன்னேன், அந்த 6 மாசம் மானிட்டரிங் இருக்கும். 1 வருஷம் வரைக்கும் அவங்க அந்த வேலை வாய்ப்பை பிடிச்சு அழகா வந்து அங்க சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அடுத்த லெவல் ட்ரைனிங்கான ஒரு எலிஜிபிலிட்டியை அவங்க பெறுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அடுத்த லெவல் அப்கிரேடட் ட்ரைனிங் இதே மாதிரியான எல்லா அம்சங்களோட அவங்களுக்கு வந்து அடுத்த லெவல் ட்ரைனிங்க்கும் அடுத்த லெவலுக்கான வேலை வாய்ப்புக்குமே வந்து ஒரு முகாந்திரமா அது அமையுது. ஓவராலா பார்த்தோம்னா ஒரு இளைஞர்கள் இதுல வந்து அவங்க நீங்க வந்து கோஆபரேட் பண்ணா மட்டும் போறோம் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து எல்லாமே இந்த திட்டத்துல வந்து ஒரு பேக்கேஜா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வு இளைஞர்கள்ட்ட சென்றடைஞ்சிருக்கா? இதுக்கு அரசாங்கம் என்னென்ன பண்றாங்க? ஸோ அரசாங்கம் நிறைய விதத்துல இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றாங்க. பேப்பர், டிவியா இருக்கலாம், இல்ல அந்தந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு நாடகம், அந்த மாதிரியான பல விதங்கள்ல இதை வந்து இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு பாக்குறாங்க. அண்ட் சொன்ன மாதிரி இது வந்து இந்த பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பும் இருக்கிறதுனால இப்போ அவங்க ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சியா வந்து இங்க ஒரு அங்கீகாரத்தை பெறுறாங்க. ஸோ அவங்களுக்குமே இப்போ இவ்வளோ ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கு கிரியேட் பண்ணணும், இப்போ இவ்வளோ பேர் வந்தாதான் நமக்கு ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கும் போது இதுக்கான விழிப்புணர்வு அந்த நிறுவனங்களும் பண்றாங்க. நிச்சயமா இந்த திட்டம் குறித்த தகவல்கள் அதிக அளவில் இளைஞர்களை சேரணும்னு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டம் கிராமப்புற இளைஞர்களின் வாழ்வில் எத்தகைய முன்னேற்றத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு மேம்? ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வந்திருக்கு. கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க நிறைய அவங்க வந்து டேலண்டடா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பயிற்சி பெறணுங்கிற ஆசை இருக்கலாம், ஆங்கிலம் தெரியாம இருக்கலாம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா டெக்னிக்கல் ஆங்கிலம் ஆகட்டும், சாஃப்ட் ஸ்கில் ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட்டோட அவங்களுடைய இடத்துல இருந்தே இந்த பயிற்சியை பெற்று இந்த பயிற்சி மூலமா கிட்டத்தட்ட ஒரு அஷ்யூர்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்து அந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து அப்கிரேடும் பண்ணி அடுத்த லெவல் ட்ரைனிங்கும் கொடுக்கறதுனால இதை பார்த்து அட்லீஸ்ட் லைக் ஒரு இளைஞரை பார்த்து இந்த மாதிரி ஒரு வழியில அவர் போயிருக்காரு அப்படின்னா அந்த மோட்டிவேஷன்ல நிறைய இளைஞர்கள் இந்த திட்டத்தை வந்து பயன்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிற இளைஞர்கள் நாட்டுக்கு பலு. ஸோ அவங்கள அழகா வந்து ஸ்கில்ல கொடுத்து வேலை வாய்ப்பையும் கொடுத்து பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒருத்தரா மாத்துறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இந்த திட்டம் செய்யுது அப்படின்றத சொல்லலாம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்று மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டம் குறித்தும் இந்த திட்டம் கிராமப்புற இளைஞர்களுக்கு எத்தகைய தன்னம்பிக்கையையும் வேலைவாய்ப்பையும் வழங்கியிருக்கு, அவர்களுடைய வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது போன்ற பல்வேறு தகவல்களை விளக்கமா சொன்னீங்க மேம். நன்றி மேம். நன்றி மேம். வணக்கம்.